ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது அனிமேவை தான் பார்க்க போறோம். கினோமி மாஸ்டர். இந்த அனிமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். மறக்காம கீழே ஒரே லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோட்ஸும் நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட எபிலிட்டிஸ் இருக்கு. அதுவும் ஒரு ஏன்ஷியன் மரத்தால தான் இவங்களுக்கு கிடைக்கும். அந்த மரத்துல விளையிற அந்த ஃப்ரூட், அதனால இவங்களுக்கு ஸ்கில்ஸும் விதவிதமான எபிலிட்டிஸும் கிடைக்க ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவளோட பேரு லீனா. உனக்கு வந்து எந்த மாதிரி எபிலிட்டி வேணும்? எனக்கா டியூயல் வேல்ட் இல்ல ஷிஃப்ட், இந்த மாதிரி காம்பேக்ட் எபிலிட்டி இருந்தா நல்லா இருக்கும். நான் ஒரு அட்வென்ச்சரரா மாற ஆசைப்படுறேன். ஆமா, உனக்கு சின்ன வயசுல இருந்து இதுதானே ஒரு ஆசை. அங்க இத பத்தி எல்லாம் ஆளு யோசிச்சுட்டு லீனா கிட்டயும் கேக்குறான். ஆமா, நீ வந்து எந்த மாதிரி உனக்கு ஸ்கில் வேணும்னு ஆசைப்படுற? அதுவா, எனக்கு வந்து எபிலிட்டி எப்படி வேணும்னா கூட நான் வேலை செய்யற மாதிரி, அதாவது உன் கூடயே சேர்ந்து ஜாப செய்யற மாதிரி எனக்கு எபிலிட்டி வேணும். அப்போனா நீ கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேருமே கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சரரா மாற போறோம். அதுவும் யாருமே பார்க்காத மாதிரி. ஆனா நம்மளுக்கு இன்னமும் தெரியல, ஏன்னா அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டாதான் நம்மளுக்கு ஸ்கில்லே கிடைக்கும். நான் எனக்கு நர்வஸ் தான் இருக்கு. ஏய், நீ வந்து கவலைப்படக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் அங்க இருக்கிற ஃப்ரூட்டை சாப்பிட்டு பாக்குறானா, அவ்வளவு ருசியா இருக்கு. இது வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அதே மாதிரி இது கசக்கவும் இல்ல. ஆனா இதே மாதிரி போச்சுன்னா என்னால எப்படி ஒரு அட்வென்ச்சரரா இருக்க முடியும்? இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா, நாங்க ரெண்டு பேருமே அங்க போனோம்ல, எனக்கு ஃப்ரூட்டை ஃபார்மிங் பண்ற ஸ்கில் தான் எனக்கு கிடைச்சது. இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சது. அப்படியே பாஸ்ட்டுக்கு போது 3 மாசத்துக்கு முன்னாடி இவங்கள மாதிரியே அங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஒரு லேடியும் சொல்லுது, மாதிரி நீங்க ஃபைனலி இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கான ஃப்ரூட்டும் இங்க இருக்கு. இதை சாப்பிட்டக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்கில்லும் கிடைக்கும். ஆனா இதுல ஒரு கடுமையான ரூல் இருக்கு, அதை நீங்க ஒபே பண்ணியே ஆகணும். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரி ஃப்ரூட்டை ஒண்ணுதான் சாப்பிடணும். தப்பி தவறி கூட 2 சாப்பிடக்கூடாது. நான் நிறைய முட்டா பசங்க இதே மாதிரி தான் 2-3 சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க. நான் ஒரு ஃப்ரூட் உங்களுக்கு ஸ்கில்ல கொடுக்குதுன்னா அடுத்த செகண்ட் நீங்க 2வது சாப்பிட்டா அவ்வளவுதான் காலி. அது உங்களோட உடம்புல பாய்சனை உருவாக்கி அங்கேயே நீங்க இறந்து போக வேண்டியதான். இதே மாதிரி தான் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இதை கேட்டோன்னே லீனா ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏ லைட்டு, நீ வந்து கேட்டியாடா? ஆமா, இதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா யாரு ஒரு அட்வென்ச்சரரா மாற ஆசைப்படுறாங்களோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான பவரை அடைஞ்சு ஒரு அட்வென்ச்சரரா இருக்காங்களே, அவங்கள மாதிரியே மாறணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஆனா நீங்க கவலைப்பட வேணாம். ஒரு ஃப்ரூட்டை சாப்பிடுற வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. லீனா தான் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுறா. அவ சாப்பிட்ட உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டா ஃபீல் ஆகுது. அட, நான் எதிர்பார்க்கல உனக்கு கிடைச்ச அந்த ஸ்கில். இது என்னன்னா, அதுதான் செயின்ட் ஸ்வார்ட். எதிர்பார்க்கல, இது ஒரு மிராக்கிள் தான். இந்த மாதிரி ஒரு ஸ்கில் உங்களுக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. போனா இங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கும் ரொம்ப வித்தியாசமான ஸ்கில் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதனால எல்லாருமே அங்க ரொம்ப ஆர்வமாவாங்களா. லீனாக்காக அவனும் ரொம்ப சந்தோஷமாகறான். கவலையே படாத லைட், உனக்கும் இந்த மாதிரி அற்புதமான ஸ்கில் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி அங்க லைட்டும் போய் சாப்பிடுறானா. லைட்டுக்கும் இது ஒரு ஸ்கில் கிடைக்குது. அது என்ன ஸ்கில்னு பார்த்தா ஃப்ரூட் மாஸ்டர். அந்த ஸ்கில்லாம் இதால என்ன பண்ண முடியும்னா, கம்மியான டைம்லயே ஃப்ரூட்ஸை கம்மியான டைம்ல வளர வைக்க முடியுமா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவன் ஆசைப்பட்டது காம்பேட் ஸ்கில் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டான். நான் கடைசியில அவனுக்கு கிடைக்கவே இல்லை. நான் வந்து திரும்பவும் இதை ட்ரை பண்ணலாமா? இல்ல, நீ அப்படி பண்ணக்கூடாது, எந்த போயிடுவேன். அவ்வளவுதான், என்னோட வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. இதுக்கு மேல என்னால ஒரு அட்வென்ச்சரரா இருக்க முடியாது. கவலைப்படாத லைட், நான் உன் கூடயே இருக்கேன். நம்ம ஃப்ரூட்ஸை அறுவடை செய்யலாம், நிறையவே நம்ம விற்கலாம். இன்னும் பைத்தியம் மட்டும் பேசாத. எனக்கு கிடைச்ச அந்த ஸ்கில் அது பல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அதனால லூசு மாதிரி பண்ணாத. உன்னால ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சரரா மாற முடியும். அதை பண்றதுக்கு வழியை பாரு. இதனால அவ போகும்போதே சொல்றான், நீ வந்து கவலைப்படாத, உன்னாலையும் ஏதாச்சும் பண்ண முடியும். நம்ம ஹீரோக்கு நம்பிக்கையே இல்ல. இதே மாதிரி தான் 3 மாசம் அங்க போகுது. சீனை தான் நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்திருப்போம். ஃப்ரூட்ஸ் அவன் ரெடி பண்ணிருப்பான். அதுவும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நான் என்ன ஒண்ணு, இந்த ஜாப் அவனுக்கு சூட் ஆகுது. ஆனா நம்ம ஹீரோக்கு அது பிடிக்கல. சீன்ல இதை வித்து காசு பாப்பானா. வெளியில வரும்போதே சொல்றான், வெஜிடபிள்லாம் வித்தா இன்னமும் எனக்கு அதிகமா கிடைக்கும். போற வழியிலேயே அங்க போஸ்டரையும் பாக்குறான். அதுல லீனா எஸ் ரேங்க் அட்வென்ச்சரரா மாறி இருக்கா. அங்க சைட்லயே பசங்களாம் பேசின்னு போவாங்களா அட்வென்ச்சரரா மாறணும்னு. இதனால ஆளு ரொம்ப கஷ்டப்படுறான். அங்க இதுக்காகவே அவன் ட்ரைனிங் பண்ணி லீனா அளவுக்கு எனக்கும் காம்பேட் ஸ்கில் இல்லைன்னா என்ன, கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஈக்குவலாக்க ட்ரை பண்ணுவேன். ஏதாச்சும் ஒரு வழி எனக்கு கிடைக்க தான் போகுது. சீன்ல பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கிறான். என்னதான் ட்ரைனிங் எடுத்தாலும் இந்த அளவுக்கு அவனால ஸ்ட்ராங்கா மாற முடியல. அவனுக்கு தான் ரொம்ப வலிக்குது. லீனாக்கு என்னோட முகமே மந்து போயிருக்கும். அவ நான் யாருன்னு கேட்பா. முன்னாடி போய் நின்னா அங்க ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணோட பேரு ஆலியா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோ கூட தான் வாழ்றா. பல நாளுக்கு முன்னாடி இந்த வில்லேஜோட சீஃப் ஒரு தான் இந்த பொண்ணை கொண்டு வந்து இங்க விட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே இப்போ ஒன்னாதான் வாழ்றாங்க. பொண்ணும் இவளுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுவா. அதுவும் முக்கியமா டின்னருக்கும் மத்த விஷயத்துக்கும் தான். ஆலியாவும் கேக்குறா, லைட், நான் வந்து டின்னரை ரெடி பண்ணிட்டேன், நம்ம போகலாமா? நெக்ஸ்ட் சீன்ல இவங்க போய் சாப்பிடுறாங்களா. டின்னரும் அவ்வளவு ருசியா இருக்கு. அங்க அவ ஃப்ரூட்டை பத்தியும் கேக்குறா. ஃப்ரூட்டா? அது பின்னாடி நான் அறுவடை செஞ்சிருக்கேன். காசை இன்னமும் சேமிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் அப்பதான் என்னால ஒரு ப்ராப்பரான நல்ல சோடா வாங்க முடியும். நான் ஒரு விஷயம், பின்னாடி இருக்க ஃப்ரூட்டை நீ எக்காரணத்து கொண்டோ நீ சாப்பிடவே கூடாது, என்னோட பர்மிஷன் இல்லாம. ஏன்னா அதெல்லாம் ஸ்கில் இருக்கிற ஃப்ரூட்ஸ். ஆனா இப்பதான் ஆலியாவே சொல்றான், அண்ணா நான் தெரியாதனமா அந்த ஃப்ரூட்டை இதுல லைட்டா கலந்து விட்டேன். என்னது, நீ கலந்துட்டியா? இப்போதான் அவனுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம். 3 மாசத்துக்கு முன்னாடி பிரீஸ்ட் பொண்ணு அவ வந்து சொல்லிருப்பா, வந்து 2வது வாட்டி சாப்பிட்டா கண்டிப்பா பாய்சன் ஆகி அவங்க செத்து போயிடுவாங்க. அதே மாதிரி தான் அங்கேயாவது அவனோட பாடி ஒரு
மாதிரி ஹார்ட்டா ஃபீல் ஆகுது. திடீர்னு அவனுக்கு எதுதோ ஆகுதா, சோ அதனால அப்படியே பாத்துக்கிறான். நான் வந்து இறக்க போறேன், அதே மாதிரி நீ எதுவும் லோசுத்தனமா பண்றத ஓகேவா? ஆனா ஹீரோக்கு அங்க எதுவுமே ஆகல. அவன் எழுந்துக்கிறான். அம்மா என்ன ஆச்சு? இந்த விஷயம் வந்து அந்த பிரீஸ்ட் பொண்ணுக்கும் தெரியுது, அவளுக்கும் ஏதோ ஒரு ஸ்கில் யாருக்கோ கிடைச்சிருக்குன்னு தெரியுது. இந்த சைடு அந்த பொண்ணுக்கும் ஒரு மாதிரி வார்மா ஃபீல் ஆகுது. பாடிக்குள்ளேயும் எதோ ஆகுற மாதிரி ஆகுதா. ஆலியாக்கு அங்க அனலைஸ் பண்ற ஸ்கில் கிடைக்குது. அவ நல்லா ஒத்து பார்க்கும் போது லைட்டோட பவர் தெரியுது. லைட்டோட பவர் என்னன்னா மாஸ்டர், அந்த பவர் அவன் கிட்ட இருக்கிறனால அவனோட பாடியில பாய்சனை எதிர்க்கிற சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. பாய்சன் அவனை எதுவுமே பண்ணல. இதனால இதே மாதிரி அவன் நல்லா பார்க்கும் போது இன்னொரு ஸ்கில்லும் இருக்கு, ஸ்வாட் கார்டு. இந்த பவரை வச்சு தாக்குனா எதுவா இருந்தாலும் சும்மா நாசமாயிடும். அவன் ஸ்டார்டிங்ல அவனுக்கு ஒரு ஸ்கில் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டால, அந்த ஸ்கில்லும் கிடைச்சிருக்கு. இதை டெஸ்ட் பண்ணணும்னு வெளியில போய் அங்க டெஸ்ட் பண்றானா, அந்த மரமே அப்படியே தூண்டாவுது. இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது நான் ஒண்டிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 2 ஸ்கில்லோட ஆலியாக்கும் அப்ரைசல் பண்ற மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கு. சீன்ல அவங்க டைரக்டா அந்த கில்டுக்கு தான் வராங்க. அங்க ஏகப்பட்ட ஆளுங்களும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேலையே இவங்க வந்து அங்க இருக்கிற கொஸ்ட் எல்லாம் பாக்குறாங்க. முடிச்சா இவங்களுக்கு ஏத்த மாதிரி காசும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும், நல்ல சாப்பாடையும் இவங்களால சாப்பிட முடியும். ஆனா இப்ப முதல் வேலையா யாரு கூடயாச்சும் இவங்க கேங்கா சேரணும். இதுக்காக அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு அவன் யாராச்சும் பார்ட்டி மெம்பர்ஸ் கிடைப்பாங்களான்னு தேடுறானா. சைட்லயே அவ எல்லாரையுமே அனலைஸ் பண்றா. இங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கும் ஒரு ஸ்கில் இருக்கு. ஆனா மாஸ்டர் லைட் அவரு கொண்டிதான் 2 ஸ்கில் இருக்கு. அப்படியே அவ சைட்ல நிறைய பேரோட ஸ்கில் எல்லாம் பாக்குறாளா. யாராச்சும் இந்த டிடெக்ட் பண்ற ஸ்கில், ஃபயரால அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ஸ்கில், செடியூஸ் பண்றதுக்கும் ஒரு ஸ்கில் இருக்கு. இதெல்லாம் இவ பாத்து நிற்பாளா. ஹீரோவும் சைடா போய் நிற்பான். தெரியாதனமா இன்னொருத்தன் இடிச்சிடறான். அங்க யார் அதுன்னு பாக்குறானா. அட நீயா, நீ வந்து இங்க என்ன பண்ற? நீ வந்து எப்பயுமே பழத்தெல்லாம் வைப்பிய அந்த ஆளு தானே. உன்கிட்ட கூட ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கு, ஃப்ரூட் மாஸ்டர், அதுதானே. இதை வச்செல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. ஆமா உனக்கு என்ன இங்க வேலை? இல்ல இங்க இருக்கவே கூடாது. அப்படியே அவன் தாக்குவானா. லைட்டால அசால்ட்டா அதை தடுக்க முடியுது. அவனோட ரியாக்ஷன் ஸ்பீடு எல்லாமே ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஆனா அவளைக்கும் அவன் கண்டுக்கல. அவன் வந்து ஏதோ தத்துட்டான். ஆனா அடுத்த வாட்டி நான் வந்து ஈஸியா போக மாட்டேன். ஏய் நீ என்ன பண்ணிருக்க? நம்மளுக்கும் நிறைய வேலை இருக்கு. நம்ம வந்து இங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்து இருந்தா வேலைக்கு ஆகுது. சோ இதனால அப்படியே அவன் போக ஆரம்பிக்கிறான். லைட்டை சொல்றான், நீ கவலைப்படாத, எல்லாமே ஓகே தான். எனக்கும் இப்போ ஜாப் கிடைச்சிருக்கு. நம்ம கூடிய சீக்கிரத்துல போய் வேலையை ஆரம்பிக்கலாம். இப்ப ஆளோட ஆசை என்னன்னா லீனா அளவுக்கு இவனும் ஒரு பெரிய ஆளா மாறணும். சீன்ல இவங்க ஒரு ஏரியாக்கு வராங்க. இங்க தான் இவங்களுக்கு ஜாபும் வந்திருக்கு. அது மாஸ்டர்ஸை ஹண்ட் பண்ணலான்னு வந்திருக்காங்க. போற வழியில ஒரு ஸ்லைம் இருக்கா, அதை பார்த்து அவ சொல்றா, இதுக்கு டிஃபென்ஸ் ரொம்ப ஹார்டா இருக்கு மத்ததை கம்பேர் பண்ணா. அங்க லைட் அது மேல சும்மா தான் போய் தாக்குறான். அதுக்கே அது துண்டு துண்டாவுது. அந்த ஏரியாவே செதஞ்சு போகுது. பரவாயில்ல, என்னோட லெக் அது ரொம்ப பூஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ஸ்வாட் இது லைட் வெயிட்டா இருக்கு. ஆனா நீங்க வந்து அதை வெட்டி இருக்க கூடாது. அதுக்காக எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதை வச்சு நம்மளால 10 பீஸா சாப்பிட முடியும். அப்படியா? அப்ப இதை வெட்டுறதுல தப்பே இல்ல. இந்த சைடு அங்க ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன ஆச்சுன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இவங்க கூட சண்டை போட்டிருப்பாங்களே இந்த ஆளுங்க இது ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இந்த மாஸ்டர் தாக்க வர இவங்க ரொம்ப பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அநியாயமா இங்க வந்து மாட்டிக்கணும், அதுவும் இது கிட்ட. அங்க சைட்லயே ஹீரோவும் கத்துறான், ஆமா உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சா? நீங்க நல்லா இருக்கீங்களா? பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு முரட்டுத்தனமான ஐடியா வந்தா. இவனை பார்த்தோன்னே ஹீரோ பக்கம் ஓடி வரான். அவ்வளவுதான், இவன் மாட்டிக்கினா இவனையே ஒரு இறையா மாத்திடலாம். அவங்க டப்பு டிப்புன்னு அங்க இருந்து ஓடி போயிடறாங்க. ஹீரோ தான் அங்க மாட்டிக்கிறான். அட இந்த மாஸ்டர் கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஆமா இதுக்காக தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதாவது நான் வந்து ஒரு அட்வென்ச்சரரா மாறுறதுக்கு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரையல்னு நினைக்கிறேன். இந்த மாஸ்டரும் தாக்குதா, எப்படி அவன் கொஞ்சம் தப்பிக்கிறான். முன்னாடியே ஆலியாவும் சொல்றான், நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அட்டாக்கிங் ஸ்பீடு, ஸ்கில் அதெல்லாம் ரொம்ப அதிகம் தான். அதனால உங்ககிட்ட பிசிக்கலா அந்த டிஃபெண்ட் பண்ற ஸ்கில் இல்ல. சோ அதனால ஜாக்கிரதையா இருங்க. இப்ப நான் அடி வாங்கினா கண்டிப்பா இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரையல்னு நினைக்கிறேன். நான் பண்ணாதான் என்னால ஒரு அட்வென்ச்சரரா மாற முடியும். இப்பதான் என்னால அவளை அடைய முடியும். மாஸ்டரை வெட்ட போறானா, அதுவும் கரெக்டா தாக்க வந்து லைட் அப்படியே தாக்கி அதை ஒட்டு மொத்தமா வெட்டி போடுறான். இந்த மாஸ்டரும் அப்படியே அழிஞ்சு போகுது. இதை பார்த்தவன் அவ்வளவு சந்தோஷமா வரான். ஃபைனலி நான் வந்து இதை கொன்னுட்டேன். சைடு இதை பாக்குற அவங்களால எதையுமே நம்ப முடியல. ஹீரோவால இதை பண்ண முடியும் அவங்க யோசிச்சு கூட பார்க்கல. அப்புறம் கில்டுல எத்தனை வந்து காட்டுறானா எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா எப்படி இவனால பண்ண முடியும்னு. அங்க மத்தவங்களும் சொல்றாங்க, என்னோட 2 கண்ணால ஊத்து ஊத்து பார்த்தையா, பண்ணது எல்லாமே உண்மைதான், பயங்கரமா வெட்டி போட்டான். பின்னாடியே எஸ் ரேங்க் பாட்டியும் வந்து அதாங்க அந்த லீனா அந்த பொண்ணும் இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏய் லீனா, அதான் ஞாபகம் இருக்கா? நான் அவ பார்த்தா ஒரு மாதிரி ரூடா நடந்துக்கிறா. இல்ல நீ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நீ வேற யாரையோ தப்பா புரிஞ்சுன்னு கூப்பிடுற. சோ இப்படி இவ சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. ஹீரோக்கு இனதுரா இது பவரே இல்ல அப்படின்னு நினைச்சேன். போக போக சும்மா பட்டைய கலப்பிட்டாங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் லீனா அவளே இப்போ இப்படி பண்றா. அதாவது ஸ்டார்டிங்ல இவன் நினைச்சால அதே மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இது ஒரு ஆன்கோயிங் ஷோ, வீக்லி தான் வரும். சோ வீக்லி நீங்க வெயிட் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருக்கும். மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த எபிசோடு எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி சொல்லலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.